தங்கச்சி தங்கச்சி சர்ச்சைக்கு போயிட்டு வர்றம்மா. உன்னோட சுகப்பிரசவத்துக்காக கருத்துட்டு வேண்டிட்டு வர்றேன். டேய் மருமகனே, மூக்கு முடியும் அப்படியே அப்பன் உரிச்சு வச்சிருக்கேன். நீ பிறந்த சந்தோஷத்தை இந்த ஏழை மாமா எப்படி கொண்டாடுற பாரு. எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு வரேன். அம்மா அம்மா, எனக்கு ராஜா மாதிரி மருமக பிறந்திருக்கா. இந்தாங்க சாக்லேட். சாக்லேட் வேண்டாம். எவ்வளவு நாள் எடுத்துக்கங்க. வேண்டாம்னா போங்கள. எடுத்துங்க. நீங்க எடுத்துக்கங்க. ஐயோ வேண்டாங்க. தம்பி கண்ணா, எடுத்துக்க சாக்லேட். எவ்வளவு நாள் எடுத்துக்க. எடுத்துக்கப்பா. வேண்டாப்பா, வேண்டாம் வேண்டாம், அத வாங்காத. உங்க அப்பா கிட்ட சொல்லி வேற நல்ல சாக்லேட் வாங்கி தர ராஜாத்தி. ஆமாம், சமுதாயத்தை விட்டே ஒதுக்கி வைக்கிற பெருமை இந்த ஒரே வியாதிக்குத்தான். எதிரிக்கு கூட இந்த நோய் வரக்கூடாது. மருமக பிறந்த சந்தோஷத்துல என் உடம்புல இருக்கிற வியாதியே உள்ள மறந்துருச்சுமா, மறந்துருச்சு. அதனாலதான் கடைய பார்த்து வாங்கினேன், கைய பார்த்து வாங்கலம்மா, கைய பார்த்து வாங்கல. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. என்னமா வேண்டான்னு சொல்றவங்களுக்கெல்லாம் கொடுக்க போனீங்களே, எங்க தங்கச்சியை மறந்துட்டீங்களே. வேண்டாம்மா, நீ சாப்பிட கூடாது. இப்ப நீங்க குடுக்கல, நான் உங்ககிட்ட இனிமே பேச மாட்டேன். தரமா தரேன். உங்க மனசு மாதிரி ரொம்ப இனிப்பா இருக்கு. தங்கச்சி. அம்மா வா ராஜா, உட்கார். இன்னைக்கு லயன்ஸ் கிளப்ல நடந்த டென்னிஸ் போட்டியில நான் தான் ஜெயிச்சேன். ரொம்ப சந்தோஷம். என் வாழ்க்கையில நான் தோத்ததே இல்லையே. வணக்கத்தா. வணக்கத்தே. ஏன் பங்களாக்குள்ள நுழையறதுக்கு உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும்? அதானே, எவ்வளவு துணிச்சல் இருக்கணும். துணிச்சல் இருக்கிறதுனாலதான் உங்களை தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன். இந்த பிள்ளைக்கு தகப்பன் நீங்க. உங்களுக்கு தெரிய வேண்டாம் பிறந்திருக்குது ஆனா பொண்ணானு. அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அத தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல, மரியாதையா வெளியே போ. ஆமா ஆமா, வெளியே போ. நீங்க தெரிஞ்சுக்க விரும்பாட்டாலும் தெரிவிக்க வேண்டியது ஏன் கடமை. ஏன்னா நம்ம உறவுக்கு சாட்சியே இந்த குழந்தை தானே. இத பாருங்க, அழகான ஆம்பளை பிள்ளை, மூக்கு முடியும் அப்படியே உங்களை வார்த்தை எடுத்திருக்கா. இவன் சிரிச்சா அப்படியே உங்க அப்பா மாதிரி இருக்குன்னு ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க. அதனாலதான் உங்க மகனுக்கு உங்க அப்பா பேரையும் வச்சிருக்கேன், தர்மராஜா. என்ன தைரியம் இருந்தா என் புருஷன் பேர உன் பிள்ளைக்கு நீ வைப்ப. உனக்கு அவனுக்கு 1000 இருக்கலாம், அத பத்தி எனக்கு என்ன கவலை. என் புருஷன் பேர உன் பிள்ளைக்கு நீ வச்சுட்டேங்கிறதுக்காக உங்ககிட்ட இருந்து புள்ளைய வாங்கி என் தங்கமே, என் ராஜா, என் கண்ணே, இப்படி எல்லாம் கொஞ்சம் வேலை பாத்தியா? வேல் கொண்டு என்ன சொன்ன? உன் புள்ள மூக்கு முடியும் என் புள்ள மாதிரியா இருக்கு. இரு, அவன் பக்கத்துல வச்சு பாத்துட்டு வந்து உன்னை பேசிக்கிறேன். ஏண்டா இந்த புள்ள மூக்கு முடியும் ஒன்ன மாதிரியா இருக்கு? இல்லவே இல்ல. அதான் நான் பார்த்தேன். தம்பி, புள்ளைய புடுறா, புறாவது புடிடா. அம்மா புடிமா, சீக்கிரம் புடிமா. இத வந்துட்டேன்டா. அம்மா புடிமா. ஆனா இத வந்துட்டேன்டா. டேய் பிடிக்க மாட்டேன். அம்மா சே, ஒண்ணு கச்சிட்டான். புடிங்கம்மா. ஐயோ, இதே இருக்கிற இடத்த ஈரமாக்கிட்டானா? அம்மா விளையாடாதீங்கம்மா, புடிங்கம்மா. கேட்ட நான் மாட்டேன். இந்த வாயாடி பிள்ளை எவ தூக்குவா? நீயா கொண்டு போய் குடுக்குமா? போடா.
அம்மா நீங்களா? ஆமாம்மா. என் பேர் எங்க இருக்கா? தொட்டில தூங்கிட்டு இருக்கா. என் தங்கம், என் ராஜா. அவங்க தாத்தாவை போலயே இருக்கா. மூக்கு முடியும் அவங்க அப்பனையே உரிச்சு வச்சு வந்திருக்கா. அந்தம்மா, என் பேரனை நான் எப்படி எல்லாம் வளர்க்கணும்னு கனவு கட்டிட்டு இருந்த தெரியுமா? நான் பெத்த பிள்ளை சரியில்லைம்மா. அதனாலதான் அவன் பெத்த பிள்ளைய இந்த குடிசையில வந்து கொஞ்சம் வேண்டிய நிலைமை வந்துருச்சு. பிள்ளை எப்படிமா? அண்ணம்மா, இந்த பதக்கம் என் வீட்டுக்காரர் போட்டிருந்தது. என் மகனுக்கு கூட போடாம என் பேரனுக்கு போட்டு அழகு பார்க்கணும்னு வச்சிருந்தேன். ஒரு கோடீஸ்வரனோட பேரை வெறும் கழுத்தோட இருக்கலாமா? கொண்டாமா. வேண்டாமா. அண்ணம்மா, இவனை பெத்தவளே இன்னும் வெறும் கழுத்தோட தாம இருக்கா. என் மகனுக்கு தங்கச்சங்கிலி வேண்டாம். முடிஞ்சா உங்க பிள்ளைய 4 நாவுக்கு மஞ்சள் கயிறு வாங்கி என் கழுத்துல கட்டி சொல்லுங்க. அண்ணம்மா, நீ தர்மத்தை மட்டும்தான் பேசுற. நான் தர்மத்துக்கும் தாய் பாசத்துக்கும் மத்தியில நின்னு தவிக்கிறேன். ஆனா தர்மம் தான் ஜெயிக்கணும். அதுக்காக நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். வர்றம்மா. நிக்கிறான், நடு ரோட்ல நிக்கிறான். ஹார்ன் அடிங்க. அழுமேன். ஏமேன், கார் வருத்தல உனக்கு கண்ணு இருக்கா இல்லையா? குப்பத்து மாப்பிள்ள, என் கண்ணு சரியாதான் இருக்கு, உங்க கண்ணுதான் சரியா இல்ல. அதனாலதான் அடுக்கு மல்லியை தூக்கி எறிஞ்சிட்டு அரளிப்பூவை கையில சுத்திக்கிட்டே அலையிற. ஏமேன், தெருவுல பிச்சை எடுக்கிற உனக்கு இவ்வளவு திமிரா? நான் தெரு பிச்சைதான், உன்ன மாதிரி தினக்கூலி இல்ல. உன் வாய் கொழுப்புக்குதான் குஷ்டரோகியா தெரு தெருவா அலையிற. குஷ்டரோகியா நான் அலையிறேன், விபச்சாரியா நீ அலையிற. ரெண்டும் ஒண்ணுதான். யூ இடியட். இவனை கை நீட்டி அடிச்சா எது போட்டு கழுவினாலும் போகாது. நீ செய்யற பாவத்தை கங்கையில கழுவினாலும் தீராது. இந்த லோபர் கிட்ட நமக்கு என்ன பேச்சு? கமான்.